இன்றைய தியானத்துக்குரிய வேத பகுதி ஆதியாகமம் 12 முதல் 4 வரை. இன்றைய தியானத்துக்குரிய தலைப்பு மாபெரும் அழைப்பு. கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நான் உனக்குக் காண்பிக்கும் தேசத்துக்குப் போ என்றார். ஆதியாகமம் அதிகாரம் 12 ஆசியாவில் ஒரு எண்ணெய் கம்பெனிக்கு மக்களுடன் கனிவாகப் பழகும் தொடர்பு அதிகாரி ஒருவர் தேவைப்பட்டார். நேர்முகத்தேர்வு நடத்தியும் ஒருவரும் பொருத்தமாக கிடைக்கவில்லை. எனவே உள்ளூர் திருச்சபை ஒன்றில் இருந்த நற்செய்திப் பணியாளர் ஒருவரை அப்பதவியை ஏற்றுக்கொள்ளுமாறு வேண்டினார்கள். அவரை அழைத்துப் பேசியபோது அவரிடம் பல திறமைகளும் தகுதிகளும் இருக்கக் கண்டனர். ஆனால் அவரோ மறுத்துவிட்டார். என்ன தவறு? சம்பளமும் மிகப் பெரிதல்லவா என்று கேட்டபோது, சம்பளம் மிகவும் அதிகம்தான், ஆனால் அதற்கேற்ற வேலை இல்லை என்றார் அந்த நற்செய்திப் பணியாளர். இதுபோன்ற ஒரு வாய்ப்பை ஆபிராமும் சந்தித்தார். ஆரானிலேயே தங்கியிருந்து ஒரு பெரிய முக்கியஸ்தனாக வாழ்ந்திருக்கலாம். அவர் இயல்பாகவே ஒரு தலைவனாகப் பிறந்திருந்தபடியால் அந்த பட்டணத்துக்கு ஆளுநராகவும் ஆகியிருக்கலாம். ஆனால் ஆபிராம் அதை நினைத்தே பார்க்கவில்லை. ஒருவன் ஒரு தொழில் அதிபராக இருந்தால் அவனால் நிறையவே சம்பாதித்து சொகுசு வாழ்வு வாழ முடியும். ஆனால் தேவன் அவனை குறித்து தம் மனதில் என்ன நினைத்திருக்கிறாரோ அதோடு ஒப்பிடுகையில் இந்த ஆடம்பர வாழ்க்கை எல்லாம் வீணே. தேவனுடைய அழைப்பை கேட்டு கீழ்ப்படுகிற ஒருவன் இந்த உலகம் முழுவதுக்குமே ஆசீர்வாதமாக இருப்பான். அன்று கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டுப் புறப்பட்டு நான் உனக்குக் காண்பிக்கும் தேசத்துக்குப் போ என கூறியவுடன் அதற்கு கீழ்ப்படிந்த ஆபிரகாம் கீழ்ப்படிதலுக்கூடாக வருகின்ற தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். இன்றும் தேவன் மக்களை அழைத்து கொண்டே இருக்கிறார். ஒருவேளை தேவன் உங்களை ஒரு போதகராகவோ மிஷனரியாகவோ ஒரு சபை தலைவராகவோ அழைக்கலாம். உங்கள் ஊரில் தமக்குச் சாட்சியாக வாழவும் அழைக்கலாம். அதே சமயம் அதிக சம்பளமுள்ள பெரிய அலுவலகத்தில் உயர்ந்த பதவி வகிக்கவும் நேரிடலாம். தேவன் உங்களை எதற்காக அழைத்தாரோ அதைக் காட்டிலும் மற்ற எந்த காரியமும் பெரியதல்ல. அதைக் கண்டு ஏமாந்து விட வேண்டாம். தேவனுடைய சித்தத்தை தேடுங்கள். அவருடைய அழைப்பை உணர்ந்து அதை ஏற்று நீங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தால் பெரிய ஆசீர்வாதங்களை கண்டடைவது நிச்சயம். அது உங்களுக்கும் பிறருக்கும் நிச்சயம் ஆசீர்வாதமாயிருக்கும். கிறிஸ்துவானவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரணபரியந்தம், அதாவது சிலுவையின் மரணபரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார். இன்றைய சிந்தனைக்கு, தேவன் உங்களை அழைக்கும் போது அதை ஏற்றுக்கொள்ள எவ்விதத்திலும் அவருடன் பேரம் பேசாமல் கீழ்ப்படிய நீங்கள் தயாரா? இன்றைய சிறுகதை. ஞானி ஒருவர் தான் ஞானம் பெற்றதுக்கு காரணம் ஒரு நாய் தான் என கூறி அதை விளக்கினார். ஒரு நாள் குளக்கரை அருகே அமர்ந்திருந்தேன். ஒரு நாய் தாகத்துடன் நீர் அருந்த வந்தது. வேகமாய் நீர் குடிக்கச் சென்ற நாய் குரைத்து கொண்டே சட்டென பின் வாங்கியது. சிறிது நேரம் இவ்வாறே திரும்ப திரும்ப செய்து கொண்டிருந்த நாய் தாகம் அதிகரித்தவுடன் துணிச்சலுடன் தண்ணீரில் வாய் வைத்து குடிக்க ஆரம்பித்தது. அப்போதுதான் அது உணர்ந்தது, இதுவரை தண்ணீரில் தெரிந்தது தன் பிம்பம்தான் என. அதுவரை நாய் தயங்கியதற்குக் காரணம் அதன் உருவமே. இதனால் ஞானத்தை தேடி அலைந்து கொண்டிருந்த எனக்கும் விளக்கம் கிடைத்தது. நான் ஞானம் அடையத் தடையாய் இருப்பது நான் தான் என்பதை உணர்ந்தேன். அந்த நான் என்ற அகந்தையை ஒழித்தபோது ஞானியாகி விட்டேன். இப்ப எல்லாம் விலங்குகள் தான் நமக்கு நல்ல விஷயத்தை சொல்லிக் கொடுக்கின்றது. ஆனால் நாம் தான் பல நேரங்களில் விலங்குகளாக மாறி வருகிறோம். நீதி நான் என்ற அகந்தையை ஒழித்தால் நாமும் மனிதர்கள் ஆகலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர்